பாமகவில் வெடித்தது உட்கட்சி மோதலா? அன்புமணியை கண்டித்த ராமதாஸ். வணக்கம். தமிழக அரசியலில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாமக மக்கள் கட்சிக்குள் நிலவும் மோதல் தற்போது பகிரங்கமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் கூட்டணி குறித்து பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கை அதிமுக பாமக கூட்டணியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்கள் இதோ. ஆம், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் இந்த சந்திப்பு நடந்த சில மணி நேரங்களிலேயே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிரடி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி குறித்து பேசுவது சட்டப்படி செல்லாது, அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும், எனது தலைமையிலான குழுதான் கூட்டணி குறித்து பேச முடியும், நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேனோ அந்த கட்சிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் அதிமுக கூட்டணியில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டுள்ளது? நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனைதான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் கூட்டணி முடிந்துவிட்டதாக அறிவித்த நிலையில் கட்சியின் உயரிய அதிகாரம் மிக்க ராமதாஸ் அதனை மறுத்திருப்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவின் அதிகாரப்பூர்வமான தலைமை யார், கூட்டணி முடிவுகளை எடுப்பது யார் என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகளை இணைக்கும் முயற்சி நடைபெற்று வரும் வேளையில் பாமகவிற்குள் ஏற்பட்டுள்ள இந்த தந்தை மகன் மோதல் கூட்டணி பேச்சுவார்த்தையை பின்னடையச் செய்யலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தகவல்களுக்கு நன்றி. டாக்டர் ராமதாஸின் இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னாலிருக்கும் அரசியல் காரணம் என்ன என்பது குறித்து தலைமையிடத்திலிருந்து வரும் அடுத்தடுத்த அறிவிப்புகளுக்காக நாம் காத்திருக்கிறோம்.